மாற்றம் உண்டாகும். உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக போகிறது. உங்க வீடுகள் ஒரு மாற்றம் உண்டாக போகுது. இயேசுவின் நாமத்தினாலே உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுப்பார். உங்க தொழிலில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். உங்க குடும்பத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். உங்க பொருளாதாரத்தில் ஒரு மாற்றம் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வியாபாரத்தில் ஒரு மாற்றம் நடக்க போகுது. சத்தமாய் சொல்லுங்கள், நம்புங்க, சத்தம் போடுங்க. ஒரு மாற்றம், ஒரு மாற்றத்தை தேவன் கொடுக்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் மாற்றம் வருவதாக. இயேசுவின் நாமத்தில் மாற்றம். யாத்ராமம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை, 8லிருந்து 11 வரை. அன்று ராத்திரியிலே அதன் மாமிசத்தை சத்தமாக நெருப்பிலே சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பச்சையாயும் தண்ணீரில் அவிக்கப்பட்டதாயும் அல்ல, அதன் தலையையும் அதன் தொடையையும் அதற்குள்ள யாவையும் ஏகமாய் நெருப்பினாலே சுட்டதாய் அதை புசிப்பீர்களாக. அதில் ஒன்றையும் விடியற்காலை மட்டும் மீதியாய் வைக்காமல் விடியற்கால மட்டும் அதிலே மீதியாய் இருக்கிறதை அக்கினியாய் சுட்டரிப்பீர்களாக. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. ஆண்டவர் சொல்லுகிறார், பஸ்காவை புசிப்பது மட்டும் சொல்லாமல், பஸ்காவை புசிக்கும் பொழுது நீங்கள் சீக்கிரமாய் புறப்பட ஆயத்தமாய் புசிக்க வேண்டும். எப்ப திருவிருந்த நீ குடிக்கிறியோ சாப்பிடுறியோ, எப்ப திருவிருந்தில பங்கு பெறுறியோ, அந்த நேரத்தில் நீ சீக்கிரமாய் புறப்பட போய்கிறாய். கர்த்தர் புறப்பட செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்ய போறார். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு 11ஆம் வசனத்துல, அதை சாப்பிடுற நேரத்தில் எப்படி சாப்பிடுனா, நீ உன் கச்சையிலே உன்னுடைய அறையில் கச்சை கட்டிக்கொண்டு கால்கள் பாதரட்சை தொடுத்துக்கொண்டு உன் கையிலே தடியை பிடித்துக்கொண்டு தீவிரமாய் சாப்பிடு. அதாவது கச்சை பெல்ட்டை கட்டுறான். ஏன்னா எங்களை மாதிரி அவங்க உடுக்கிறது இல்லை. யூதர்கள் பெரிய இந்த ரோப் மாதிரி உடுப்பாங்க. இந்த ரோப் உடுக்கவனுக்கு என்னதுக்கு பெல்ட்? கால்சல் உடுக்கணும் தான் பெல்ட் தேவை. ஏன் ரோப் உடுக்கவனுக்கு பெல்ட் தேவை? கலண்டு விழாதே, இப்படி தொங்க போட்டுக்கு. ஆனா ரோப் உடுத்தவனுக்கு வேகமாய் நடக்க முடியாது. ஏன்னா உடுப்பு இருக்கு தானே. இப்ப சாகை உடுத்தா என்னக்கும் வேகமாக ஓட முடியாது. அது தூக்கி கொள்ள வேண்டும். தூக்கி கொண்டு ஓட முடியாது. ஏன்னா இவங்க பெரிய ஆசுவத்தோடு போவாங்க. எனவே இந்த ரோப் உடுத்தவங்க என்ன செய்வானா, அந்த ரோப் அப்படியே தூக்கி இங்க இடுப்பு தூக்கிட்டு இங்க பெல்ட்டை கட்டிக்குவாங்க. கெட்டின உடனே என்ன நடக்கும், அவங்களுக்கு ரோப் இவ்வளத்துக்கு இருக்கும். அப்ப அவங்களுக்கு வேகமாக ஓட முடியும். கர்த்தர் சொல்றாரு, நீ என்னைக்கு பாஸ்காவை நீ சாப்பிடுறியோ அந்த நேரம் முதல் நீ இருக்கிற இடத்துல இருந்து நீ வேகமாய் புறப்பட்டு போவாய். கர்த்தர் ஒரு வேகமாக சீக்கிரமாக உன்னை வேகமாய் போக வைக்க போறார். ஜனவரி முதல் செப்டம்பர் வரை எவ்வளவு வேகமாய் வந்தியோ அதை விட வேகமாக கர்த்தர் உன்னை அனுப்ப போகிறார். இந்த ஒரு மாதத்துக்குள்ள மிக பெரிய ஸ்பீட் சொல்லுங்க, வேகம் உண்டாகும், ஸ்பீட் உண்டாகும். கர்த்தர் வேகத்தை உண்டாக்க போகிறார். அடிமை தளத்திலிருந்து நீங்க புறப்படுவீங்க. நீங்க வெளியில வர போறீங்க. நீங்க வியாதியிலிருந்து வெளியே வர போறீங்க. அவமானத்திலிருந்து வெளியே வர போறீங்க. சாபத்திலிருந்து வெளியே வர போறீங்க. உட்காருங்க. 430 வருஷம் எகிப்தில் அடிமை ஆனாங்க. அவங்க ராஜாவுக்கு செங்கல் சுட்டு கொடுத்தான். ராஜா கொடுமைப்படுத்தினான். சம்பளம் இல்ல, இத்தனை செங்கல் சுட்டும் கொடுக்கணும். ராத்திரி வந்தா சாப்பாடு இல்ல. அவங்க கீரை தோட்டத்தில் வேலை செஞ்சு கீரையை வச்சு அதை சாப்பிடணும். பக்கத்து வீட்டில் ஏதாவது வீட்டில் பாத்திரங்களை கழுவி ஏதாவது கிடைச்சா அதை தான் சாப்பிடணும். அந்த அடிமை வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இருந்தவங்களுக்கு கர்த்தர் சொல்லாரு, இந்த அடிமைத்தனத்தை விட்டு இந்த பாஸ்கா உன்னை வெளியில கொண்டு போகும். ஆண்டவர் சொல்லிக்கலாம், ஷூவை போடுங்க. ஆண்டவருக்கு சொல்லிக்கலாம், தடி எடுன்னு. ஏன் பெல்ட் போட சொன்னாரு? ஏன்னா பெல்ட் இல்லாம நீ ஷூவோட தடியோட போகலாம்.
ஆனா ஸ்பீடா போக முடியாது. கர்த்தர் ஒரு வேகத்தை உண்டு பண்ண போகிறார். இந்த சபை இந்த அக்டோபர் மாதம் ஒருபோதும் இல்லாத அளவு வேகமாய் வளரும். உங்க வியாபாரம் வேகமாய் வளரும். உங்க பண ஆசீர்வாதம் வேகமாய் வளரும். உங்க வருமானம் வேகமாய் இருக்கும். உட்காங்க. ஒரு மாற்றம் நடக்க போகுது. அதுக்கு ஆயத்தமாங்க. வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்க போகுது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க. தேவன் உங்களை புதிய இடத்துக்கு அழைத்து செல்ல போறா. புதிய சூழ்நிலைக்கு அழைத்து செல்ல போறா. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம், வேற இடத்துக்கு போறீங்க. ஆனா புதிய சூழ்நிலை. எந்த சூழ்நிலையில் நீ இருக்கிறாயோ அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுவாங்க. உண்ட சூழ்நிலை மாற போகுது. உண்ட சூழ்நிலை மாற போகுது. யோசித்து யோசித்து எண்ணி 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 நீ செலவு செஞ்சா அந்த சூழ்நிலை மாற போகுது. எல்லாம் அதை மாத்தப்பா. கர்த்தர் வாழ்க்கையில் ஒரு புதிய காலத்தை உண்டாக்க போகிறார். 430 வருஷம் பெருமூச்சு விட்டாங்க, அழுதாங்க, ஜெபம் பண்ணாங்க, உபவாசம் பண்ணாங்க. என்னத்துக்கு ஜெபிச்சாங்களோ, என்னத்துக்கு உபவாசம் பண்ணாங்களோ அதை இந்த திருவிருந்து மாற்றியது. ஒரு சிப்பி ஒரு மலையில கருங்கல் அப்படி இருக்கிற அந்த கருங்கல்ல நாய் மாதிரி செஞ்சுட்டான். ஒத்து அதை பார்த்து திடீர் ரோட்ல நாய்டான்னு சொல்லிட்டான். ஒரு பெரிய நாய், கருத்த நாய் இப்படி நிக்குது. அவன் நாயை கண்டான், மலை உச்சியில் நாயை கண்டான். அவனுக்கு அது நாய். வேகத்தை சொன்ன, அடே அது கல்லுடா, அது கல்லு இல்லடா நாய். கல்லண்டு பார்த்துனுக்கு அது கல்லு, நாயண்டு பார்த்துனுக்கு நாய். இந்த திருவிருந்து நீ எப்படி பார்க்காய்? இந்த திருவிருந்து என்னை புறப்பட பண்ணும் என்று பார்த்தால் அது புறப்பட பண்ணும். இது சாதாரணம் என்று பார்த்தால் அது சாதாரணம். ஹல்லேலூயா. ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்த போகுது. இந்த ஆராதனை மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த போகுது. பைபிள் சொல்லுது அவங்களை புறப்பட பண்ணியது. இதுவரை எகிப்து வாழ்க்கை வாழ்ந்தாங்க. இனி உங்க அட்ரஸ் எகிப்து அல்ல. உங்க அட்ரஸ் இனிமேல் வறுமை அல்ல. இனிமேல் அவமானம் உங்கள் அட்ரஸ் அல்ல. தோல்வி உங்க அட்ரஸ் அல்ல. இதுவரை உங்களை பத்தி அவமானமா பேசுனாங்க, கேவலமா பேசினா அதே அட்ரஸ் அல்ல. உங்க அட்ரஸ் மாற போகுது. நிறைய பேர் வீட்டு அட்ரஸ்கள் மாற போகுது. வாடகை வீட்டுல இருந்து கர்த்தர் சொந்த வீட்டு அட்ரஸ்களை தர போகிறார். கர்த்தர் நிறைய பேருடைய வீட்டு அட்ரஸ் இயேசுவின் நாமத்தில் மாற்ற போகிறார். எத்தனை பேருடைய விலாசங்கள் மாற போகிறது இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. லீபோ கதாலாபா ஷெந்தேலாபா நீமோ ஷிகிரியான் நிகாலாபாரா. அவர் விலாசங்களை மாற்றுவாங்க. உட்காங்க. அவங்க அட்ரஸை மாற்றுவாங்க. உட்காங்க, அட்ரஸை மாற்றுவாங்க. ஒரு காலத்தில் அட்ரஸ் பேலையை கூட துட்டுக்கண்ணு மாவத்தில் இருந்துச்சு. அந்த அட்ரஸ் ஆண்டவர் மாற்றினாங்க. உங்கள் விலாசத்தை மாற்றுவாங்க. நீங்கள் வேலை செய்கிற அட்ரஸை கத்த மாற்ற போவாங்க. இந்த கம்பெனியோட கத்த மாற்ற போவாங்க. அடுத்த திருவிருந்து வர்றதுக்குள்ள உங்கள் அட்ரஸ் மாறும். நிறைய பேர் தொழில் செய்கிறது தான் உங்கள் அட்ரஸ். ஆனால் அந்த அட்ரஸை வெட்டி உங்க பிசினஸ் கத்துற அட்ரஸ் ஆகி மாற்றுவாங்க. சொந்த பிசினஸ் செய்யத்தக்கதாக கத்தர் அட்ரஸ் ஆயதை மாற்றுவாரு இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில பேசுங்க. அந்நிய பாஷையில பேசுங்க. சேஞ்சஸ் நடக்கும். சத்தமா பேசுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. உங்க அட்ரஸ் மாத்துங்க. அந்நிய பாஷை பேசுங்க. தனக்கு தானே பேசுங்க. விலாசங்கள் மாறும். ஆண்டவர் சொல்லாங்க, உன் பெல்ட் கட்டு, ஷூவை போடு, நீ போப்பாய். உன் தரிசனத்தை நோக்கி போப்பாய். உங்க வாழ்க்கையில் ஒரு புறப்படுதல் வரும். நாளைக்கல்ல, இந்த திருவிருந்தை நீங்க எடுத்த அடுத்த செகண்ட் இந்த கூட்டத்தோட மாற போகுது. உங்க எதிர்காலம் இனி வெற்றியாய் தான் இருக்கும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் அறிக்கையிடுங்கள், உங்க எதிர்காலம் வெற்றியாய் இருக்கும். நீங்க வெற்றியாய் இருப்பீர்கள். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்க தோல்விகள் மாறும். நீங்க விழுவீங்க நினைச்ச இடத்துல நீங்க எழும்புவீங்க. உட்கார்ந்து
கர்த்தர் இந்த வறுமையில இருந்து உங்களை பாலும் தேனும் ஓடுகிற இடத்துக்காக கொண்டு போவா. உங்க ஷூவை போட்டுக்கொள்ளுங்க, உட்காங்க. 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த அவங்கள புறப்பட பண்ணியது திருவது. இதுவரை தோல்வியில் இருக்கிறவனை புறப்பட பண்ணும். கத்து உங்களை புறப்பட பண்ணும் பொழுது அவங்க எப்படி புறப்படுவா? சங்கீதம் 105:37 இப்படி சொல்லுது, அப்பொழுது அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணார். அவர்கள் கோத்திரத்தில் ஒருவனும் பலவீனப்பட்ட ஒருவனும் இல்லை. வெள்ளியோடு பொண்ணோடு புறப்பட்டா பாங்க. அவங்க அன்றைக்கு ராத்திரி வீட்டில் சாப்பிடுவாங்க, இந்த பாஸ்காவை சாப்பிடுவாங்க. சங்காக தூதன் வெளியில போகான். எகிப்து தேசத்தில் இருக்க மற்ற எகிப்தியோட தலை பிள்ளைலாம் செத்துட்டாங்க. யாருன்னு இந்த இஸ்ரவேல் ஜனங்கனால. ஆனா இவங்களுக்கு அழிவு இல்லை. ஏன்னா இவங்க திருவிருந்தில் இருக்காங்க. திருவிருந்தில் இருந்து அவங்களுக்கு அழிவு வராது. ஒரு பிரச்சனை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த திருவிருந்து இல்லாம வெளியில எவனா இருந்தா அவன் இரத்தப்பள்ளி என்கிட்ட கேட்காதீங்க, அது அவன் தலையில இருக்கும். திருவிருந்து முக்கியம். திருவிருந்து இல்லாம அந்த வீட்டுல, திருவிருந்து நடக்காத வீட்டுல எல்லா தலைப்பிள்ள செத்துறான். இவங்க திருவிருந்த சாப்பிட்டு அடுத்த நிமிஷம் வெளியில வாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க கூப்பிடா, முன் வீட்டுக்காரங்க, அடே உங்களால பிரச்சனைடா, இந்தா தங்கம், இந்தா இவ்வளவு காலம் 4 வருஷம் இருந்தீங்க, இந்தாங்க வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் எடுத்து போங்கடான்னு விரட்டான். இருக்காதுன்னு விரட்டான். அங்க திருவிருந்து ஒரே நாள் அவங்களை கோடீஸ்வரனாய் மாத்துச்சு. இந்த திருவிருந்தோடு கத்துவங்களை கோடீஸ்வரனாய் மாற்றுவார். இப்ப கவனிங்க, இப்ப நான் சொன்னேன் திருவிருந்தோடு ஒரு நாளே நீங்க கோடீஸ்வரனா மாறுவீங்கன்னு சொன்னக்கி, அது உங்களுக்கு அந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு கஷ்டம். அதனால விசுவாசம் வார மாதிரி சொல்றேனே. அடுத்த நோன்பு 2ஆம் தேதி அடுத்த திருவிருந்து. இந்த திருவிருந்து எடுத்தோன்ன அடுத்த நோன்பு 2க்குள்ள கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில எல்லா கடனை நீக்கி, உங்க பணப்பிரச்சனை நீக்கி, உங்களை ஐஸ்வர்யத்தில் வைப்பார். இயேசுவின் நாமத்தினால எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நிமிஷம் அவரை துதிங்க. ராதாலா பாஷிகே ரியாந்தே ரிகோ ஷோகோ ராதாலா நிமு ஷிகிரியாந்தி காலாபாரா ரகோ ஷக்கிரியாந்தி லிபாராதாலாபா. எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்துக்கோ, உன் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கோ. லகா ஷிகிரியாந்தி காலா லிபோ ராபாராதாலாபா ஷெந்தே. ஹalleluya ராபாராதாலா ஷெகே Rida la baba sheke numa shikiria ni laba. உட்காங்க உட்காங்க. கர்த்தர் எல்லாம் மாற்றா. கர்த்தர் சூழ்நிலை மாற்றா. உங்களை ஐஸ்வர்யத்துக்குள்ள கொண்டு போவா. ஆமென். அதே விதமா உங்க வெள்ளியோடு பொண்ணோடு புறப்பட்டாங்க. ஒருபோதும் இல்லாத ஆசீர்வாதம் நான் நம்புறேன். நோன்பு 2ஆம் தேதிக்குள்ள அடுத்த கம்யூனி எடுக்கக்குள்ள உங்க பணத்துல பெரிய மாற்றம் இருக்கும். சபை ஜனம் பாசிட்டிவா இல்ல. உங்க வாழ்க்கையில் நீங்க புறப்படுவீங்க, இது நடக்கும், அதே பேசுங்க. உன்னுடைய விசுவாசத்தை அசைக்க வரும். நீ பேசு, நான் புறப்படுவேன், செல்வம் உண்டாகும், செல்வம் உண்டாகும், செல்வம் உண்டாகும். ஆமென். செல்வம் வரும். பைபிள் சொல்லுது, அவங்க 430 வருஷம் அங்க வேலை செஞ்சாங்க. கல்லு மண்ணு செங்கல்லாம் தூக்கி கிளவியெல்லாம் முது எல்லாம் முடிச்சு அப்படி வேலை வாங்கினா, அடிச்சு அடிச்சு வேலை வாங்கினா. எல்லாம் வீக். வெள்ளியோடு பொண்ணு புகப்பட்ட மட்டும் இல்ல, அவங்க அப்பத்தை எடுத்து சாப்பிட்டாங்க மட்டும்தான். அவர்கள் பலவீனமானவர்கள் ஒருவனும் இல்லை. எல்லாம் சுகம். ஒரு நோய் கூட இருக்கல. எல்லாம் சுகமாகட்டு. வியாதி இல்லாதபடி சுகமாச்சு. நீங்க கவனம் இல்லாம இருந்தீங்க, உங்க வாழ்க்கையிலும் ஏதாவது வியாதி இருந்தா நீ கர்த்தர் சுகமாக்குவா. ஆனா நீ கவனமாக. 90 வயசுல தான் நீ சாகணும்னு எழுதி இருந்துச்சுன்னா, உடம்ப சரியா பார்த்தா நீ அங்க மட்டும் ஓடி முடிச்சிருவா. நல்லா கன் மாதிரி ஓடி முடிச்சு செத்து போயிடலாம். இல்ல ஒழுங்கா பார்க்கல 70ல நீ வீக் ஆயிவா. அப்போ நீ பெம்பஸ போட்டு வீட்டில் அப்படியே கிடக்கணும். புள்ளைய கூப்பிட, புள்ள புள்ள மக மக வராது, மகவனே பார்க்காது. பெத்த புள்ள பார்க்கணும்னு நினைச்சா அதுவும் முட்டாள்தனம்.
உள்ள சொல்லும், அம்மா ஒரே ஒன்னே எனக்கு பார்த்து கொண்டு கேளது, எனக்கு ஒரு புள்ள இருக்கு, எனக்கு ஒரு பெரிய பேபி இருக்கு. ஆமா, அவங்க பேபியை பார்த்து கொடுப்பாங்க. நீ புள்ளைய பார்க்கலாம், புள்ளட பிள்ளைக்கு ஆய வேலை பார்க்கலாம், ஆனா உனக்கு அது ஆய வேலை பார்க்காது. பிள்ளைகள் 2 தரம் பார்க்கும், 3 தரம் பார்க்கும், 1 மாசம் பார்க்கும். அதுக்கு பிறகு சொல்லும், இந்த கிளவி செத்து போகுது இல்லையா, உன்னைய பார்க்காது, உன்னைய பார்க்காது. உன் மகன் எப்படி இருக்கான், அவன் பொண்டாட்டி இங்கிட்டு ஆத்துல அடிபட்டு போகுது, நீ ஆத்துல அடிபட்டு போவா, 2 பேர் ஒரு ஆளை தான் காப்பாற்றணும். அவன் யாரை காப்பாற்றுவான்? உன்னையே காப்பாற்றுவானா? அவனை தான் காப்பாற்றான். அது தப்பு இல்லை. நான் சொல்லுவேன், உனக்கு தைரியாக்க வேண்டும், நீ பலனாக்க வேணும், நீ பணத்தை வச்சு சொத்தோடு இருக்கணும். ஆனா எல்லாருக்கும் சொல்றேன், 90 வயசு வரனா 90 வயசு வரை கண்ணா இருக்க வேண்டும். நீ சுகமாக்க பாரு, உண்ட சுகம் முக்கியம். ஆண்டவர் சொல்ல, திருவிருந்தன்னைக்கு சாப்பிட்ட இடத்துல கர்த்தர் உனக்கு பூரண சுகத்தை அவர் கொடுப்பார், பலத்தை கொடுப்பார். இந்த திருவிருந்த சாப்பிட்ட இடத்துல அது ஒரு மே மாதம் போல, ஏப்ரல் மே மாதம். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப இந்த இடையில மாசங்கள் வந்து நிற்பாங்க, எல்லாம் குழம்பிருக்கும். நாம என்ன எடுப்போம், நினைப்போம், சரி ஜனவரி 1 இருந்து புதுசா எல்லாம் சரியா செய்வோம். ஆண்டவர் சொல்லாரு, 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லாரு, நான் எல்லாத்தையும் புதுசாக்கி தரேன். இந்த திருவிருந்தோடு இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். ஆண்டவர் சொல்லாரு, அக்டோபர் மாதம் தான் உனக்கு வருஷத்துல பிரதான மாதமாய் மாற போகுது. இது உன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு பிரதான மாதமா இருக்க போகுது. அது மட்டுமல்ல, இது உங்களுக்கு வருஷத்தின் மாதம். நீ குழப்பி இருக்கலாம் பழசு, கர்த்தர் சொல்ல எல்லாத்தையும் நான் புதுசா மாத்தி, இப்ப புது ஸ்டார்ட், நியூ பிகினிங் உனக்கு நான் தரப்போறேன். எல்லாம் புதுசா ஆண்டவர் உங்களுக்கு தரப்பா. ஆமென். எல்லாம் தரப்பா, புதுசா தரப்பா. கடைசி உங்களுக்கு நான் பேச போறேன். 8ஆம் வசனத்துல பார்த்தோம், அதன் மாமிசத்தை நெருப்பிலே சுட்டு புளிப்பில் அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் சாப்பிடலாம். நம்ம இந்த வைன், இந்த அப்பம், இங்கே என்ன கசப்பான கீரை ஒரு சைட் டிஷ். அவங்க அந்த கசப்பான கீரையோடு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த கசப்பான கீரையை சாப்பிட்டதுக்கு அவங்க அந்த ஆட்டை சுட்டு ரோஸ்டட் சிக்கனுக்கு பைபிளில் இங்கிலீஷில் அந்த சாப்பிடும் பொழுது அந்த கசப்பு அவங்களுக்கு விளங்கல்ல. ஒருவேளை இந்த காலையில் உங்கள் லைஃப்பில் நிறைய கசப்பான அனுபவங்களோடு மனசு உடைஞ்சு போய் இருக்கலாம். அலைஞ்சா, ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க, ஏன் எனக்கு இப்படி செஞ்சாங்க, ஏன் வாழ்க்கை இப்படி நடந்துச்சு, ஏன் இவ்வளோ பணத்தை நான் இழந்தேன், ஏங்க நீங்கள் முட்டாளாகிட்டேன்னு ஒரு கசப்பான அனுபவம். ஆனால் இந்த திரும்பி எடுத்தோன்னுப்பாங்க, அந்த கசப்பு விளங்காமல் போயிடும். அந்த கசப்பு விளங்காமல் போயிடும். அந்த கசப்பான அனுபவம் உங்களுக்கு விளங்காதபடி கதை வாய்ப்பா. அது மட்டுமல்ல, அந்த இடத்துல பார்க்கும், அந்த இடத்துல அந்த அந்த பாஸ்கா புசிக்கும் பொழுது அந்த இடத்துல ஆடு இருந்துச்சு. ஆமாவே இல்லையா? சொல்லுங்களேன். ஆடு இருந்துச்சு, வெட்டினாங்க தானே, ரத்தம் இருந்துச்சு, இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. அப்போ இருந்துச்சு, இருந்துச்சா இல்லையா? கசப்பு இருந்துச்சு. இப்போ நமக்கு நம்ம வாழ்க்கையில் கசப்பு இருக்கு. இந்த இடத்துல ரத்தம் இருக்கு, இந்த இடத்துல அப்பம் இருக்கு. ஆனா ஆடு எங்க? ஆடு இருக்கா? இல்ல. பழைய ஏற்பாட்டுல ஆடு இருந்துச்சு, புதிய ஏற்பாட்டிலே ஆடு இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு ஒவ்வொரு பாஸ்கால யூதர்கள் கொண்டாடும் பொழுது, பாஸ்கா பண்டிகை வைக்கும் பொழுது ஆடு இருந்துச்சு. அது அவங்களோட விடுதலை நாள், ஆடு இருந்துச்சு. ஆனா சீசர்கள் இயேசுவிடத்தில் பஸ்காவை ஆயத்தம் எங்க பண்ணலான்னு கேட்டாங்க. அவங்க ஆயத்த பண்ண இடத்துல அப்ப இருந்துச்சு, வைன் இருந்துச்சு, ஆனா ஆடு இருக்கல. ஆனா மற்ற வீடுகள் அன்றைக்கு பஸ்கா இருந்துச்சு. மற்ற வீடுகள்ல பஸ்கால என்ன இருந்துச்சு? ஆடு இருந்துச்சு. ஆனா இந்த இயேசு திருவிருந்து செஞ்ச வீட்டுல ஆடு இருந்துச்சா? இல்ல. ஏன்? இயேசு தான் ஆடா இருந்தா. அந்த இடத்துல இயேசு திருவிருந்தில் ஆடா இருந்தா.
அவர் கூட அவர்களோடு இருந்தார். இன்றைக்கு இந்த திருவிருந்தில் இயேசு கிறிஸ்து நம்ம மத்தியில அவர் நம்மோட ஆடா இருக்கார். இந்த திருவிருந்து நீங்க என்னோட இல்லை பங்கு பெற போய்ங்க, நீங்க இயேசுவோடு பங்கு பெற போய்ங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு திருவிருந்து. எல்லாரும் இந்த இடத்துல இந்த திருவிருந்துல இருந்து அப்பம் வரும் பொழுது நீங்க எல்லாரும் இயேசுவோடு பங்கு பெறுப்பேன். நீங்க எப்படி பார்க்கீங்க? கல்லா பார்த்தா கல்லு, நாயா பார்த்தா நாய். நான் இந்த இடத்துல இந்த அப்பத்தை எடுக்கும் பொழுது ஒரு பக்தியா எடுக்கேன். இயேசு என்னதம்மா சொன்னாங்க? இது என் சரீரத்தின் அடையாளம் என்று சொல்லவில்லை, இது உங்களுக்காக பிற்கப்படுக என் சரீரம். இது அவர், இது கடவுள், இது கடவுள் ரத்தம். இந்த ரெண்டும் எனக்குள் வருது. இது இயேசு இந்த இடத்துல இருக்கா. அந்த எண்ணத்தோடு பங்கு பெறும் பொழுது ஒரு பெரிய விடுதலை. இந்த திருவிருந்தில் பங்கு பெறும் பொழுது பாவங்களை நினைக்க வேண்டாம். பிசாசு நீங்க செஞ்ச பாவத்துக்காக அதுக்கு மன்னிப்புகள், இதுக்கு மன்னிப்புகள், அது ஐயோ அது அதெல்லாம் வேணாம். இயேசுடத்து திமிர்வாதத்துக்கான கொண்டு வந்தானே பாவ மன்னிப்பு கேட்டானா? இல்லை. இயேசுவின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொன்னான். அவரிடத்தில் போனாலே போதும், பாவம் மன்னிக்கப்படும். சகேயு அவரிடத்தில் போனால் பாவம் மன்னிக்கப்படுச்சு. எத்தனையோ பேருக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்தார். அவர்கிட்ட வந்து எல்லாம் பாவத்தில் முக்கியம். அவர் என்ன சொன்னாங்கன்னா, என் சிலுவை நினைவுக்குங்கள் என்று சொன்னார். இது பாவத்தை நினைக்க நேரல்ல. பிசாசு பாவத்தை நினைக்க சொல்லலாம். இது என்னத்தை நினைக்க வேண்டும்? அவருடைய சிலுவை. எனக்காக இவ்வளவு அடிபட்டாரா, இவ்வளவு எனக்காக ரத்தம் சிந்தினாரா, ஆண்டவரே உமக்கு நன்றி. அந்த சிலுவை நினைக்கிற நேரத்தில் தானா பாவம் நீங்கும். இந்த திருவிருந்து உங்க கையில கொடுப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த பக்தியோடு இன்னைக்கு பங்கு பெறுவோம். ஒரு பெரிய ஒரு விடுதலை இன்னைக்கு வரப்போகுது. இன்னைக்கு நீங்க பயங்கரமா போவீங்க. ஒவ்வொரு ஞாயிறும் வித்தியாசம். நவம்பர் 2ஆம் தேதி நீங்க வாங்க. அடுத்த திருவிருந்துக்குள்ள பெரிய ஒரு மாற்றம். ஆண்டவர் கிட்ட கேட்ட இது பண்ண வேணுமா? ஆண்டு சொல்ல இல்லை, நீ இது பண்ணு. சிலுவை நீ பண்ணு, என் சிலுவையை பண்ணு, என் மக்கள் நான் அனுப்ப போறேன். ஏன் சொல்லுங்க? ஆண்டவர் சொன்னாங்க, நான் 9 மாதம் ஒரு தாய் தன்னுடைய கருவுல பிள்ளைய வச்சு கொண்டுப்பா. 10ஆம் மாசம் ரிலீஸ் பண்றா. இது 10ஆம் மாசம். இது அடிமை தளத்தில் விளக்காலம் தான். இப்ப இவங்க வெளியே போறாங்க, உனக்கு வெளியே அனுப்ப போறேன். உங்க லைஃப்ல எதையாவது இழந்து யார் மூலம் சார் டேமேஜ் ஆகி ஒரு கசப்பான அனுபவிக்கலாம். இந்த திருவிருந்தில் பங்கு பெற நினைப்பாங்க, அட வலி அவ்வளவு இருக்கு, அதெல்லாம் போயிடும், எல்லாம் மறைந்து போகும்.